ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கோட் மேக்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, நோட்.js வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நோட்.js எக்ஸ்பிரஸை வச்சு ஒரு கரெக்ட் ஆப்ரேஷன் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தென் இதுக்கு ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் இந்த ஃபோல்டரில் வந்துட்டு நம்ம டெர்மினலை ஓப்பன் பண்ணிட்டு பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு npm init அப்படின்ற கமாண்டை கொடுத்தோம்னா பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அண்ட் தென் அதெல்லாம் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். பேக்கேஜ் நேம் வந்துட்டு நோட்.jsனு இருக்கட்டும், வெர்ஷன் 1.1, டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு டெஸ்ட் கமாண்ட் கொடுத்து இதுக்கெல்லாம் நீங்கள் என்டர் கொடுத்துட்டே வாங்க, அதெல்லாம் ஒன்றாகாது. அண்ட் தென் லாஸ்ட்டாக எஸ் வந்தோடனே என்டர் கொடுத்துருவேன். அண்ட் தென் இங்கே ஒரு package.json வந்துட்டு க்ரியேட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு index.js அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் மாடியூல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது என்னென்ன அப்படின்னா npm எக்ஸ்பிரஸ் தேவைப்படும். அண்ட் தென் nodejs, ஸோ அந்த இதெல்லாமே இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தென் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்பிரஸை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கான்ஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு ரெக்வயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ரெக்வயரில் எக்ஸ்பிரஸ். ஸோ ஓகே. அண்ட் தென் நான் அந்த இடத்துல வந்துட்டு போர்ட்டை வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் போர்ட் ஈக்குவல் டு 5000. ஏன் அப்படின்னா எந்த போர்ட்டில் வந்து சர்வர் ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல கொடுத்துருவேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த இம்போர்ட் பண்ண எக்ஸ்பிரஸை வந்துட்டு நம்ம ஒரு ஆப்புன்ற ஒரு இதில் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். கான்ஸ்ட் ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சர்வர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட் எழுதுவோம். என்ன அப்படின்னா app.listen அண்ட் தென் இந்த இடத்துல வந்துட்டு போர்ட்டு கொடுக்கணும். அண்ட் தென் இங்கே ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா console.logல ஸோ சர்வர் ரன்னிங் இன் port 5000. ஓகேவா? தென் இதுக்கப்புறம் வந்துட்டு npx nodejs அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமாண்டு. ஸோ ஓகே, சர்வர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் ரன்னிங் ஆன் port 5000 அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ சர்வரை வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சர்வரில் கெட் ரெக்வஸ்ட் அண்ட் போஸ்ட் ரெக்வஸ்ட், அதாவது க்ரெட் ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா ரெக்வஸ்ட்டையும் வந்துட்டு நம்ம ரைட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கெட் ரெக்வஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப் டாட் ஃபஸ்ட்டு வந்துட்டு கெட் ரவுட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். கெட்டில் வந்துட்டு இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் கொடுத்து உங்களோட பாத்து வந்து டிஃபைன் பண்ணணும். நான் சும்மா ஹோம் அப்படியே சொல்லி கொடுக்குறேன். ஹோம் அண்ட் தென் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். இந்த இதில் வந்துட்டு ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி 2 கிடைக்கும். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸு. அண்ட் இதில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா res.send
மெசேஜ் சும்மா மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஜேசான் இதாக நான் கொடுக்குறேன், ஒரு டிக்ஷனரி மாதிரி. மெசேஜில் இட் இஸ் அ கெட் மெத்தட். ஓகே, இப்போ கண்ட்ரோல் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் வந்துட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த க்ரோமில் வந்துட்டு 5000 தானே, லோக்கல் ஹோஸ்ட் 5000. 5000 அடிச்சோம்னா ஸோ கேனாட் கெட். ஸோ ஏன் இந்த இடத்துல வருது அப்படின்னா, நம்ம மெயின் பாத்துக்கு வந்துட்டு நம்ம இங்கே செட் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்க வந்துட்டு /home. ஸோ அப்படின்றப்ப இந்த இடத்துல இப்படி தான் வரும். ஸோ /home அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா மெசேஜ், ஓகேவா, அந்த மெசேஜ் வந்து இங்கே ரிட்டன் ஆயிடுச்சு. ஸோ கெட் மெத்தட் அப்படின்றத நம்ம வந்துட்டு இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு போஸ்ட் மெத்தட் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். app.post, அவ்வளோதான். தென் இதுலேயும் அதே மாதிரி உங்களுக்கு /create அப்படின்னு சொல்லி வச்சுறேன், க்ரியேட். அண்ட் தென் இந்த இதில் வந்துட்டு ரெக்வஸ்ட்டு அண்ட் தென் ரெஸ்பான்ஸ், ஓகேவா. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம கெட் மெத்தடில் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் தான் சென்ட் பண்ணிப்போம் ரெக்வஸ்ட் வந்ததுக்கப்புறம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு போஸ்ட் மெத்தட் அப்படின்றனால நம்ம சர்வருக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வரும், நம்ம அதை வந்துட்டு எடுத்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அப்படின்றப்ப நம்ம ரெக்வஸ்ட்டில் இருந்து எல்லா இன்புட்டையுமே வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் 2 வேரியபிள் வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஒரு கான்ஸ்ட் நேம், ஓகேவா, நேம் ஈக்குவல் டு request.body.name, ஓகேவா. அண்ட் தென் கான்ஸ்ட்டு சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். சிட்டி இஸ் ஈக்குவல் டு request.body.city. ஏன் இந்த இடத்துல நான் வந்து request.body அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பாடி இதில் தான் வந்துட்டு நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதனால வந்துட்டு request.body அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஸ்பான்ஸில் res.sendல சாரி, இது வந்துட்டு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குங்க, இந்த ப்ராக்கெட்ஸ் வரக்கூடாது. ஸோ இதில் வந்துட்டு இப்படி வச்சுக்கணும். அண்ட் தென் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா, இங்கே கிடச்ச நேமை கொடுக்குறேன். தென் இதுக்கப்புறம் சிட்டி, ஓகேவா. சிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா, இங்கே கிடச்ச சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு போஸ்ட்மேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபாஸ்ட் ஏபி யூஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி தான் போஸ்ட் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ஏபிஸ்லாம். ஸோ அதுக்கு நான் போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதில் மை ஒர்க் ஸ்பேஸில் உங்களுக்கு போஸ்ட்மேன் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வந்துட்டு இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போடலாம். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. அதே ஓகே, லைக் இதில் கூட இப்போ கெட் ரெக்வஸ்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு நான் இங்கே கொடுத்துட்டு கெட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, எரர் வருது. ஸோ இது என்ன எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போஸ்ட்மேன், அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஆர் ஏதாவது வெப்சைட்ஸ் வந்து
உங்கள் சர்வரை ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம சர்வர் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை டினைட் பண்ணிடும். ஸோ எந்த ஒரு இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அது வந்துட்டு டினைட் பண்ணிடும். ஸோ இதை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னா பாடி பார்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பாடி பார்சர் எக்ஸ்பிரஸ்ங்க. ஓகே, ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும் உங்களோட அப்ளிகேஷனில். ஓகே, இப்போ இதை இம்போர்ட் பண்ணிடுவோம். கான்ஸ்ட்டு பாடி பார்சர் ஈக்குவல் டு ரெக்வயரில் பாடி பார்சர். ஓகேவா? அண்ட் தென் இந்த இதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப் டாட் யூஸில் பாடி பார்சர் .json அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு வரப்போகிற எல்லாமே ஜேசான் ஃபார்மேட்டில் தான் வரும். ஸோ அதனால் அண்ட் தென் சர்வர் திருப்பி ரன் ஆயிடுச்சா? ஸோ ஓகே, தென் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். சென்ட் ரிக்வெஸ்ட். ஓ எரர் வருது என்ன? ஓகே, ஒரு நிமிஷம். கெட் மெத்தட். ஓகே, ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகே, இங்கே இருக்க இதை வந்துட்டு நான் அதில் இது பண்ண மாட்டேன் யூஆர்எல் இன்கோடோட. ஸோ அதை நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, தென் இப்போ வந்துட்டு பார்க்கலாம். காப்பி பண்ணி இங்கே யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிடுறேன். யூஸ் டிஸ்டர்ப் ஏஜென்ட்ஸ். ஸோ ஒரு நிமிஷம் நான் வந்துட்டு ஆப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதாவது என்ன எரர்னா இது க்ரோமில் இதாகலை அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்து ஆப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, கொஞ்சம் ஓப்பன் டைம் ஆகும் போல். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு, இங்கே வந்துருச்சு. ஓகே, ஓகே, இங்கே நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கைஸ்.
ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு எரர் இல்லாமல் வருது. ஸோ நெக்ஸ்ட் நான் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இங்கே நம்ம இன்புட்டே கொடுக்கல பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டுனா நான் பாடியில் தானே நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் சொன்னேன். ஸோ பாடி அண்ட் தென் ரா டேக் க்ரியேட் பண்ணிட்டு அண்ட் தென் ஜேசான். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இன்புட் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டுருவோம். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கேன்னா நேம் அண்ட் சிட்டி இந்த ரெண்டும் தான் வந்துட்டு நான் இங்கே கேட்டிருக்கேன். அப்படின்றப்ப நோட் ஆகிட்டே இருக்கேன். ஓகே, தென் இந்த இடத்துல வந்துட்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு அண்ட் தென் இதில் வந்துட்டு என்னென்னா உதாரணத்துக்கு நான் வந்துட்டு கார்த்திக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் தென் சிட்டி வந்துட்டு சென்னை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சென்னை ஓகே. இன்னும் ஓகே, இப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணமோ அதுவே ரெஸ்பான்ஸ்லேயே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ லைக் இது இந்த இடத்துல வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு போஸ்ட்மேன் யூஸ் பண்ணப்போ ஏன் அக்செப்ட் ஆகலை அப்படின்றது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த யூசர் ஏஜென்ட்டில் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கும் க்ரோமில் ரன் பண்ணும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கே க்ரோமில் பார்த்தீங்கன்னா இதாகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரோமில் எரர் இருந்துச்சு அப்படின்றப்ப சம்டைம்ஸ் நீங்கள் ஆப்பாக இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது உங்கள் டெஸ்க்டாப்பில் உள்ள ஒரு யூசர் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி அதை வந்துட்டு கால் பண்ணேன். நிறைய வாட்டி இப்படி தான் இன்றைக்கி ஆகும். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி எரர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு ஆப்பாகவே போஸ்ட்மேனை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோ. நம்ம வந்துட்டு இங்கே போஸ்ட் அண்ட் கெட் மெத்தட் இந்த ரெண்டையுமே வந்துட்டு இப்போதைக்கு ஒரு சிம்பிளாக தான் சொல்லியிருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.